ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி, அடுத்தது குழம்பு. 65 பண்ணலை. கிரேவினா வறுவல், சிக்கன் வறுவலுக்கு தனியாக போன்லெஸ், இது போன்லெஸ் சிக்கன், இது தனியாக வறுவலுக்கு வச்சுருக்கேன். இது போனோட குழம்புக்கு வச்சுருக்கேன். அப்படி செஞ்சால் என் பையன் ரொம்ப சாப்பிடுவான், நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாமே மசாலா ஐட்டம்லாம் வீட்டில் தாங்க அரைப்பேன். சோம்பு, கசகசா, சீரகம், சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், மஞ்சத்தூள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா மிக்சியில் விட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடையில் எல்லாம் வாங்கி போட மாட்டாங்க, நானாகவே தான் அரைப்பேன். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், குழம்புக்கு கொஞ்சமாக, வறுவலுக்கு தேவையில்லை, குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய். உருளைக்கிழங்கு போட்டோம்னா அந்த கவிச்சி வாடையெல்லாம் இருக்காது. ஏற்கனவே நான் தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி, அங்கே பாருங்கள், தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருவேன். அந்த சிக்கனோட வாடையே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். தயிரை ஊற்றி கழுவிடுங்க. இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி கழுவலாம். நான் வெறும் தயிர் மட்டும் ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். கழுவ போகிறேன், ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ. ஓகே, இப்போ சிக்கன் கிரேவி, குழம்பு, வறுவல் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாயை நான் சொல்ல மறந்துட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு லைட்டாக போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அடுத்தது தக்காளி போட்டு வதக்கணும். இங்கே பாருங்கள், அடுத்தது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வணங்கி வரணும். இப்போ நம்ம தயிரில் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, போன் உள்ள சிக்கன், அந்த சிக்கனையும் அந்த வெங்காயம், தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கி வரணும் சிக்கனும். இங்கே பாருங்கள், இந்த சிக்கனுமே நல்லா வதங்கி இதுங்களோடலாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி தேங்காய் கரைசல் எடுத்து ஊற்றினோம்னா சிக்கன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அதே இன்க்ரீடியன்ஸ் தாங்க வறுவலுக்கு. வெங்காயம், தக்காளி, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது போன்லெஸ் சிக்கனாக வச்சுருக்கேன். இது அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி நல்லா திக்காக பண்ணிட்டோன்னா அந்த போன்லெஸ் சிக்கனை தொட்டுக்கிட்டு, போன் உள்ள சிக்கனை குழம்பு வச்சோன்னா குழம்பை ஊற்றி இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி தான் எங்கள் வீட்டில் செய்வோம். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறங்க தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த போன்லெஸ் சிக்கனை எடுத்து கொட்டி அதை வதக்க வேண்டியதுதாங்க. நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு கடைசியாக காமிக்கிறேன். மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி எடுத்தோம்னா வறுவல் ரெடி, சிக்கன் வறுவல். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு எதையுமே குக் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா சீக்கிரம் குக் ஆகி அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சிக்கன் வறுவல் இது. நான் வறுத்து கடைசியாக எப்படி வறுவல் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். ஓகேவா?
எங்கள் வீட்டு சாப்பாடு சுட சுட சாதம், சுட சுட சாதம், சுட சுட சாதம், சிக்கன் வறுவல். இது தாங்க நாங்கள் கிராமத்து முறையில் நாங்கள் செய்கிற வறுவல். இது தான் சிக்கன் வறுவல். சிக்கன் குழம்பு இங்கே பாருங்கள். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், கலக்கி. இது வந்து என் பையன் செஞ்சது. முட்டை கலக்கி. இது வந்து என் பையன் செஞ்சது. இதாங்க எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு. ஓகே, பாய்.